أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله المجرورات எங்கெல்லாம் ஜேர் ஜர்ருடைய நிலை வருகிறது, கஸ்ரா குறிப்பிடக்கூடிய அந்த ஜர் நிலை எங்கெங்கெல்லாம் வருகிறது என்று பாருங்கள். அல் முதாஃபு இலைஹி, அல் குர்ஆனு கிதாபுல்லாஹி. இங்கே அல்லாஹி என்பது முதாஃப் இலைஹி. முதாஃப் இலைஹிக்கு கஸ்ரா தரப்படுகிறது. முதாஃப் இலைஹி மஜ்ரூர் ஆகும். அல் குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதமாகும். அல்லாஹி என்பது இங்கே முதாஃப் இலைஹி, எனவே ஜேர் கஸ்ரா தரப்படுகிறது. அல் மஸ்பூக்கு பி ஹர்ஃபி ஜர்ரின். ஹர்ஃபு ஜர் ஒரு பெயர் சொல்லுக்கு முன்னால் வரும் என்றால் அந்த பெயர் சொல்லுக்கும் ஜேர் தரப்படும், கஸ்ரா தரப்படும். அதுவும் ஜர்ருடைய நிலையாக குறிப்பிடப்படும். அத்துல்லாபு ஃபில் ஃபஸ்லி, மாணவர்கள் வகுப்பில் இருக்கிறார்கள். அத்துல்லாபு ஃபில் ஃபஸ்லி, மாணவர்கள் வகுப்பில் இருக்கிறார்கள். ஆக மூன்றையும் பார்த்து விட்டோம். என்னென்ன பார்த்தோம் நாம்? பெயர் சொற்களிலே எங்கெங்கெல்லாம் ரஃபா வரும், எங்கெல்லாம் நஸப் வரும், எங்கெல்லாம் ஜர் வரும். அரபி மொழியின் பெரும்பாலான அம்சங்கள் இதில் அடங்கிவிட்டன. ஆனால் இந்த இலக்கணத்தை நீங்கள் ஒவ்வொன்றாக படித்து தெரிந்து கொண்டால் மிகவும் விளக்கமான ஒரு ஞானம் கிடைக்கும். இங்கே ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாடத்தில் வெறும் அவுட்லைன் மட்டுமே போடப்பட்டிருக்கிறது. இவை ஒவ்வொன்றையும் நாம் மிகவும் தெளிவாக இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய பாடங்களில் படிப்போம். அடுத்ததாக அத்தவாபியு. அத்தவாபியு என்று சொன்னால் என்ன? அத்தவாபியு என்று சொன்னால் பின்பற்றுபவை என்று பொருள். பின்பற்றுபவை என்று பொருள். அத்தவாபியு. அத்தாபியு ஹுவல் இஸ்முல் முஷாரிகு லிமா கப்லஹு. தாபி என்பது தனக்கு முன்னால் உள்ளதை பின்தொடரக்கூடியதாகும். தாபி, தாபியின் என்று சொல்கிறோம் அல்லவா? தாபி, தாபியூன் என்று சொன்னால் சஹாபாக்களை பின்பற்றக்கூடியவர்கள், தாபியூ சஹாபா. அதே போல் தபவு தாபியின் என்று சொல்லுவோம், தாபியின்களை பின்தொடரக்கூடியவர்கள். கப்லஹு ஃபி ஏராபிஹி முத்லகன், முழுமையாக தனக்கு முன்னால் வந்திருக்கக்கூடிய உயிர்குறியீட்டை இது பின்பற்றிக் கொள்கிறது. எனவே இதற்கு பெயர் அத்தாபி. இதற்கு 4 வகைகள் உண்டு. ஒன்று அந்நாத்து. நாத்து என்று சொன்னால் பண்பு. தௌகீது. தௌகீது என்று சொன்னால் ஒன்றை தாக்கீதோடு சொல்லுவது தௌகீது. அடுத்ததாக அத்துஃபு, இணைப்பு சொல். அடுத்தது பதல், ஒன்றுக்கு பகரமாக வருவது. வயலைக்கல் அம்சிலத்த, உதாரணங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். அந்நாத்து. அந்நாத் என்று சொன்னால் இதை நாம் மௌசூப் சிஃபத் என்றும் படித்திருப்போம். அல் மர்ஃபு பாருங்கள். ஹாதார த்வாலிபுல் ஜதீது, புதிய மாணவன் வந்தானா? அத்தாலிபு, இங்கே கவனியுங்கள். அத்தாலிபு என்பது என்னவாக இருக்கிறது? ஃபாயில், எனவே மர்ஃபு. கவனியுங்கள், இதே ரஃபாவை பின்பற்றக்கூடியது பண்பு அந்நாத். புதிய மாணவன் என்று சொல்லும்போது தாலிபுல் ஜதீது. இதேபோல் நசபாக இருக்கும் பட்சத்தில் எத்லுபுல் முதீரு தாலிபல் ஜதீத, பிரின்சிபல் புதிய மாணவரை கூப்பிடுகிறார். எத்லுபுல் முதீரு அத்தாலிபல் ஜதீத, பிரின்சிபல் புதிய மாணவரை கூப்பிடுகிறார். தொலப எத்லுபு, தொலப
எத்துலுபுல் முதீரு அத்வாலிபல் ஜதீத. முதீர் பிரின்சிபல் புதிய மாணவனை பாருங்கள், இங்க அத்தாலிபு அல் ஜதீது நாத் அப்படியே பின்பற்றுகிறது, இங்கும் நாத் பின்பற்றுகிறது, இங்கே நசப் இங்கும் நசப் வந்து விடுகிறது. ஏத்துலுபுல் முதீரு அத்வாலிபல் ஜதீத, ஏத்துலுபுல் முதீரு த்வாலிபல் ஜதீத. அதே போல்தான் அல் மஜ்ரூர் ஹாதா தப்தரு தாலிபில் ஜதீதி, இது புதிய மாணவனின் நோட்டு புத்தகமாகும். இது முதாஃபிலஹி, எனவே இங்கே ஜர் வந்திருக்கிறது, இதற்கு காரணம் இருக்கிறது. ஆனால் இங்கு காரணமே இல்லை, இதை அப்படியே பின்பற்றிக் கொள்கிறது. நாத் என்பது அப்படியே முன்னால் வரக்கூடிய அந்த மனூத்தை பின்பற்றிக் கொள்கிறது இந்த உயிர் குறியீட்டு விஷயத்தில். அடுத்ததாக தௌகீத். தௌகீத் என்று சொன்னால் தாக்கீது செய்து சொல்லுவது, அதாவது எம்பசைஸ் செய்வது, ஒன்றை உறுதிபட சொல்லுவது. உதாரணத்திற்கு பாருங்கள், ஹதரத்துல்லாஹு குல்லுஹும், மாணவர்கள் வந்தார்கள் என்று சொன்னாலே போதுமானது. அனைத்து மாணவர்களும் வந்தார்கள், அதை எப்படி சொல்வது? ஹதரத்துல்லாஹு குல்லுஹும், அனைத்து மாணவர்களும் வந்தார்கள், அனைத்து மாணவர்களும் வந்தார்கள். قال لهذا المدير نفسه, இதை என்னிடத்தில் சொன்னார் பிரின்சிபால் அவர்களே, பிரின்சிபாலே என்னிடத்தில் சொன்னார். இங்கே நப்சுஹு என்பது பிரின்சிபால் ஹிம்செல்ஃப் என்ற நாம் ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம் அல்லவா, என்னிடம் பிரின்சிபாலே சொன்னார், அதாவது பிரின்சிபாலே நேரடியாக சொன்னார் என்று பொருள். பிரின்சிபால் சொன்னார் என்றால் அது ஒரு சர்க்குலராகவும் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது பிரின்சிபாலுடைய அலுவலகத்தில் இருந்து வந்த செய்தியாகவும் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அப்படியல்ல, இங்கே ஆலலி ஹாதா அல் முதீரு நப்சுஹு, பிரின்சிபாலே முதல்வரே என்னிடத்தில் இதை சொன்னார். ஆக இங்கும் ஒரு தாக்கீது காணப்படுகிறது, ஒரு எம்பசைஸ் காணப்படுகிறது, ஒன்றை உறுதிபட சொல்லுவதற்கு. மன்சூப் சால்து துல்லாப குல்லஹும், சால்து துல்லாப குல்லஹும், நான் மாணவர்கள் அனைவரையும் கேட்டேன். இங்கு கூட பாருங்கள், அத்துல்லாப குல்லஹும். தௌகீதிலே வரக்கூடிய இந்த சொல்லுக்கு கூட கவனியுங்கள், இது அப்படியே இதை பின்பற்றிக் கொள்கிறது, துல்லாபாவை பின்பற்றிக் கொள்கிறது. இங்கும் அப்படித்தான், அத்துல்லாபு குல்லுஹும் இங்கே அப்படியே பின்பற்றிக் கொள்கிறது. ஆலலிஹாதா அல் முதீரு நப்சுஹு. ஆக தௌகீதிலும் இந்த பின்பற்றுதல் இருக்கிறது. சால்துல் முதீர நப்சஹு, நான் பிரின்சிபாலையே கேட்டேன், பிரின்சிபாலிடமே நேரடியாக கேட்டேன் என்றார். சல்லம்து அல துல்லாபி குல்லிஹிம், மஜ்ரூர். இங்கே துல்லாபி, நான் மாணவர்களுக்கு சலாம் சொன்னேன், குல்லியும் அனைத்து மாணவர்களுக்கும் சலாம் சொன்னேன். இங்கே இது கவனியுங்கள், இங்கே குல்லிஹிம் என்று வருகிறது. காரணம் என்ன? இங்கே ஜேர் இருக்கக்கூடிய காரணத்தினால் இங்கும் அப்படியே அதை ஃபாலோ செய்து கொள்கிறது, தாபி. அடுத்ததாக சல்லம் துஅலல் முதீரி நப்சிஹி, நான் முதல்வருக்கே சலாம் சொன்னேன், முதல்வருக்கு நேரடியாக சலாம் சொன்னேன் என்று பொருள். சல்லம் து அலல் முதீரி நப்சிஹி, முதீருக்கே நான் சலாம் சொன்னேன். மூன்றாவதாக அத்ஃபு. அத்ஃபு என்று சொன்னால் கன்ஜங்ஷன், இணைப்பு சொல். இங்கே பாருங்கள், வாவ் இருக்கிறது. ஹரஜ ஹாமிதுன், ஹாமித் வெளியேறினான், மேலும் அவனுடைய நண்பன். இங்கு என்ன வந்து விடுகிறது? ஹாமிதுன் இங்கே மர்ஃபு, எனவே இங்கு மர்ஃபுவாக இருக்கிறது. இதை அப்படியே பின்பற்றிக் கொள்கிறது. அத்ஃபு வரும் பொழுது முன்னுள்ள சொல்லை அது பின்பற்றிக் கொள்கிறது. ஹரஜ ஹாமிதுன் வ சதீகுஹு, ஹாமித் மேலும் அவனுடைய நண்பன் வெளியேறினார்கள். தொலபல் முதீரு ஹாமிதன் வ சதீகஹு, பிரின்சிபல் முதல்வர் ஹாமிதையும் அவனுடைய நண்பனையும் கூப்பிட்டு அனுப்பினார். தொலபல் முதீரு ஹாமிதன் வ சதீகஹு, தலபல் முதீரு ஹாமிதன் வ சதீகஹு. இங்கு பாருங்கள், ஹாமிதன் என்று வந்திருக்கிறது, வா வந்திருக்கிறது, இந்த முன் சொல்லை அப்படியே பின்பற்றிக் கொள்கிறது, சதீகஹு. ஆக சில சொற்கள் முன்னுள்ள சொற்களை பின்பற்றிக் கொள்கிறன, அதை பற்றி படித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்கு தவாபியூ என்று பெயர். அந்த தாபியுகள் ஒன்றுதான் அத்ஃப் ஆகும். மஜ்ரூர், மஜ்ரூரில் எப்படி பின்பற்றுகிறது? ஐன குத்துபு ஹாமிதின் வ சதீகிஹி, ஹாமித் மற்றும் அவருடைய நண்பனின் புத்தகங்கள் எங்கே? ஐன குத்துபு ஹாமிதின் வ சதீகிஹி,
ஹாமிதுடைய புத்தகங்கள், ஹாமித் மற்றும் அவருடைய நண்பனின் புத்தகங்கள் எங்கே? அல் மர்ஃபு அனஜஹ அஹூக ஹாஷிமுன். பதல் என்பது ஒரு பெயர் சொல், அதற்கு பகரமாக இன்னொரு பெயர் சொல். உதாரணத்திற்கு பாருங்கள், அனஜஹ அஹூக ஹாஷிமுன். இங்கே அனஜஹ அஹூக என்று சொன்னாலே உன்னுடைய சகோதரன் பாஸ் செய்து விட்டானா என்று பொருள். இங்கே உன்னுடைய சகோதரன் ஹாஷிம் பாஸ் செய்து விட்டானா என்று கேட்கிறோம். ஆக நீங்கள் அஹூக்கவை எடுத்துவிட்டு ஆஷிம் போட்டாலும் அந்த பொருள் வந்துவிடும், ஆஷிமை எடுத்துவிட்டு அஹூக்கவை போட்டாலும் அந்த பொருள் வந்துவிடும். இதற்கு பதிலாக இது வருவதால் அதற்கு பெயர் பதல். இதற்கு பதிலாக இது வருவதால் அதற்கு பெயர் பதல். ஆக இந்த பதிலாக வரக்கூடிய சொல்லும் அதற்கு முன்னுள்ள சொல்லை பின்பற்றுகிறது. நஜஹ அஹூக என்பது இது மர்ஃபூடைய ஹால். எனவே இங்கே வாவ் அல் அஸ்மாவுல் ஹம்ஸா அடிப்படையில் குறிப்பிடப்படுகிறது. இதை அப்படியே இங்கு பின்பற்றி ஹாஷிமுன் என்று வந்து விடுகிறது தம்மா. அதே போல அனஜஹ ஹாத அனஜஹ ஹாத தாலிபு. நாம் கூட சில நேரத்தில் கேட்போம், இவன் பாஸ் செய்து விட்டானா? சில நேரத்தில் கேட்போம், இந்த மாணவன் பாஸ் செய்து விட்டானா? ஆக இதுவும் இதற்கு பகரமாக வரக்கூடியதுதான். இது இஷாராவாக இருந்தாலும் கூட இதுவும் பதிலாக இங்கே வந்திருக்கிறது. அனஜஹ ஹாத அனஜஹ ஹாத தாலிபு. ஆரிஃபு அஹாக ஹாஷிமன். ஆரிஃபு அஹாக ஹாஷிமன். உன்னுடைய சகோதரன் ஹாஷிமை எனக்கு தெரியும். உன்னுடைய சகோதரன் ஹாஷிமை எனக்கு தெரியும். ஆரிஃபு ஹாத தாலிப. எனக்கு இந்த மாணவனை தெரியும். கவனியுங்கள், ஆரிஃபு அஹாக ஹாஷிமன், ஆரிஃபு ஹாத தாலிப. ஆரிஃபு ஹாத தாலிப, எனக்கு இந்த மாணவனை தெரியும். இங்கே அலிஃப் என்பது நசபுடைய நிலையை குறிக்கக்கூடியது. எனவே இங்கும் அதை பின்பற்றி பதல் என்கின்ற அடிப்படையில் இங்கும் நசப் வந்துவிட்டது. அல் மஜ்ரூர் ஐன குருஃபத்து. கவனியுங்கள், இந்த இடத்துல ஹாதாவில் ஏன் தெரியவில்லை என்றால் ஹாதா என்பது மப்னி, எனவே இதில் வெளிப்படாது. ஆரிஃபு ஹாத தாலிப, இதனுடைய பதிலாக இது வருகிறது. ஐன குர்ஃபத்து அஹீக ஹாஷிமின். உன்னுடைய சகோதரன் ஹாஷிமின் அறை எங்கே? இங்கே அஹீக என்பதற்கு பகரமாக ஹாஷிமின் வருகிறது. இங்கே யா என்பது ஜர்ருடைய நிலையை குறிக்கிறது. எனவே இங்கே ஜேர் மூலமாக வந்து விடுகிறது. ஐன குர்ஃபத்து ஹாத தாலிபி. இந்த மாணவனின் அறை எங்கே எங்கே இருக்கிறது? இதுவரையில் நாம் பார்த்தவை எல்லாம் அல் அஸ்மா எனப்படும் பெயர் சொற்களாகும். அந்த பெயர் சொற்களின் பட்டியல் முழுமையாக நாம் படித்து விட்டோம். அதில் எது மோரப் எது மப்னி என்று படித்தோம். மோரப் என்றால் எந்த சொல்லின் இறுதி மாறக்கூடியதாக இருக்கிறதோ, ஜபர் ஜேர் பேஷ் ஃபத்தா கஸ்ரா தம்மா என்று மாறக்கூடிய